வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்மிங் சண்டே நடக்க போகுது. ஸோ 28ஆம் தேதி, இன்னைக்கு 23, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ 4 நாளில் ஆல்ரெடி எல்லாருமே ரிவிஷன் சூப்பராக பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான். நீங்கள் இதை கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனால் மட்டும் போதும். ஸோ ரொம்ப பயப்படாமல் எல்லோரும் எக்ஸாமை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபுல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்கும், கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன நடந்தாலும் நமக்கு ஃபோக்கஸ் அந்த 3 ஹவர்ஸ் தான். நாம் எவ்வளோ சூப்பராக படிச்சிருந்தாலும், எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், அந்த 3 ஹவர்ஸை நம்ம சூப்பராக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அதுதான் இங்கே மேட்டர். சரிங்களா? உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வர எக்ஸாமினர் உங்கள் ஹால் சூப்பர்வைசர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட இருக்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசலாம். அதெல்லாம் நம்ம எதுவுமே மைண்ட் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு டைமுக்கு கொஷின் கொடுக்குறாங்களா, கொஷின் புக்லெட் கொடுக்குறாங்களா, ஆன்சர் புக்லெட் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்களா, அதை மட்டும் நம்ம கரெக்டாக நம்மளே கேட்டு வாங்கலாம். அதை தைரியமாக கேட்டு வாங்கலாம். அவங்கக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறதோ சண்டை போடுறதோ பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நியாயமானது எதுவோ அதை கேட்டு கண்டிப்பாக வாங்கலாம். டைமுக்கு ஓப்பன் பண்ணி விடணும், உங்களோட வாட்ச் அலோவ் பண்ணலாம், வாட்ச் அலோவ் பண்ணலாம், நார்மல் வாட்ச் அலோவ் பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாமே நடக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். இதை நீங்கள் தைரியமாக கேட்டு கரெக்டாக பண்ணலாம். ஆனால் அந்த 3 ஹவர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவான பிளான் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் போனப்போ எப்போவுமே தமிழ் தான் 100 கொஷின் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 100 கொஷின் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, தமிழ் பின்னாடி போயிடுச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அப்படியே சலசலப்பாகி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இந்த கொஷின் இப்படி தான் வந்திருக்கா, ஒருவேளை எனக்கு கொஷின் மாறி வந்துருச்சா, அது மாதிரியான இருக்கணும். நீங்கள் எது நடந்தாலும் நம்ம தயாராக போகணும். நமக்கு தேவை இது 200 கொஷின் இருக்கா, அதில் அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தமிழை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்களா, 1வது கொஷின்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை 101வது கொஷின்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களா, நம்ம 101வது கொஷின்னா 101வது கொஷினுக்கு நேரம் தான் ஷேர் பண்ணுறீங்களா, இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பரேட்டரியாக என்னென்னலாம் எடுத்து வைக்கணுங்கிறத கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னா அதை கரெக்டாக 2 பென் இல்லை 3 பென் வச்சுக்கோங்க. இது கூட தெரியாமல் ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென்னோட வந்த ஆட்களெல்லாம் நான் எக்ஸாம் ஹாலில் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ புதுசாக வரவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் படித்து வெல் ப்ரிப்பேர்டாக போகிறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துக்கணும். ஐடி கார்டு ப்ரூஃப் கேட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கணும். உங்களோட இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா பார்க்குறது, எக்ஸாம் ஹால் மாறி போயிடுறாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு கூட ஹாலை பார்க்கலாம். இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான். ஏன்னா நிறைய பேர் நம்ம அது அசால்ட்டாக இருக்கிறது, நம்ம ஹால் இங்கே தானே இருக்குது, இந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்தின நாள் போயிட்டு இதுதான் உங்கள் ஹால் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் போங்க. அதே மாதிரி காலையில் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த எட்ஜ் ஆஃப் த டைமில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. 1 ஹவர் முன்னாடி போய் அங்கே 1 ஹவர் காற்று கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நாள் திருப்பி வராது. சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஒரு நாள் நான் பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸு டிராஃபிக் லேட்டாக வேணும், ஒரு நாள் பரவாயில்ல, ஒரு 200 300 ஆட்டோக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஆட்டோவில் போங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஃபேமிலி இருக்காங்களா, ஒரு பிளான் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறத கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லேருந்து 1 ஹவர் முன்னாடி போனாலும் எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஹாலுக்கு கரெக்டாக போங்க. ஹால் டைமுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், அட்டனன்ஸ் ஷீட்டில் சைன் வாங்குறாங்களான்னு பாருங்கள், ஓஎம்ஆர் கொஷின் புக்லெட் கரெக்டான டைம் கொடுக்குறாங்களா பாருங்கள், 9:15 கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உள்ள கொஷின் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணுங்கள். ஏபிசிடி ஷேர் பண்ணும்போது கூட கரெக்டாக பண்ணிடுறோம். ஆனால் நம்மளோட அந்த புக்லெட் நம்பரு இப்போ ரொம்பவே குறைச்சிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ கூட கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அதில் மார்க் மைனஸும் இருக்குது, அதில் நம்ம தவறுதலாக பண்ணி நம்ம பேப்பர் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக அதை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா எந்த கொஷின் 1ஆம் நம்பர் கொஷின்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோமா, மேக்ஸுக்கு நம்ம தனியாக ஆன்சர் பண்ண போகிறோமா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இல்லை அப்படியே ஃப்ளோலேயே பண்ண போகிறோமா, தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ண போகிறோமா, இல்லை எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டு போக போகிறோமா, இதெல்லாம் நீங்கள் பிளான் முன்னாடியே தெளிவாக இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பிளான் பண்ணவே கூடாது. நம்ம இந்த பிளான் முன்னாடியே தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 1 வீக் இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. எல்லாரும் ஒரு விதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு விதமாக ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஐடியா என்னன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பழைய வீடியோலையுமே சொல்லியிருக்கோம், ஒரு நோட் பென் வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷினாக இருக்குது, ஆனால் இது எனக்கு மறந்துகிட்டே இருக்குது, இல்லை நான் கடைசி நேரத்தில் போகும்போது கூட நான் இதை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கொஷினை சிம்பிளாக ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட் நாள் இல்லை ஒரு லாஸ்ட் ஹாஃப் டே
அப்படி இருக்கும்போது அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நிறையா கொஷின் கூட அங்கே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், இந்த கொஷின் வரும், இந்த கொஷின் வரலாம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஃபுல் பாசிட்டிவாக இருக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. ஏன்னா நம்ம ஒரு நெகட்டிவான தாட்டோ, எக்ஸாம் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, இந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டே கால் பண்ணி டேய் நான்லாம் தேர்வு நாடா இந்த எக்ஸாமுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்கலாம் கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு மேலே பேசாதீங்க, சரிங்களா? நீங்கள் வந்துட்டு நான் தேர்வு நாடான்னு எக்ஸாமுக்கு முந்தின நாள்லாம் யோசிக்கக்கூடாது. இப்போது நான் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்களுக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் உங்களோட வேலை என்னன்னா அந்த செவத்தை போய் உடச்சிட்டு அந்த பக்கம் போய் விழுங்க. செவர் தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, உடச்சிட்டு போய் அந்த பக்கம் விழுங்க. சக்ஸஸ் பக்கம் விழுகிறீங்களா இல்லை வேற ஏதோ உங்களுக்கு திருப்பி படிக்கணுங்கிற நிலைமை வருதாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு செட் ஆகனா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கான இடமோ கேட்கறதுக்கான நேரமோ கிடையவே கிடையாது. இது போட்டியில் வேகமாக ஓடுறதுக்கான நேரம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை நாள் படிச்சிருக்கோம், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 3 மணி நேரத்தில் போய் ப்ரெசன்ட் பண்ணாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த 3 மணி நேரம் எவ்வளோ காமாக நம்ம யூஸ் பண்ணுங்கிறது நம்ம மைண்ட் செட்டு தான். யாரும் வந்து உங்களுக்குள்ளே புகுத்தி அமைதியாக இருப்பா, காமாரு, எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணு, கூலாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நீங்களே ப்ராசஸ் பண்ணுங்கள் உங்கள் மைண்டில். இந்த 1 வீக் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படித்ததெல்லாம் ப்ரெஷர் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 வீக் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி. சிலர் லாஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. சிலர் முன்னாடி போகிற டைம் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம் முன்னாடி போகிற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க, அதுவுமே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் உங்கள் மேக்ஸ் ஃபார்ம்லாம் மறக்குதுன்னா ஒரு ஷீட் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு கூட உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக்கில் வச்சுட்டு போயிடணும். ஸோ அது மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஹோல் ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம தப்பு பண்ணுற இடம் எதுனா நம்ம ப்ரெஷர் ஆகிற இடம் தான். கடைசி நேரத்தில் ஐயோ இது அவன் படிச்சுட்டு இருக்கான், இதை நம்ம படிக்காம விட்டுடும், அப்படி ப்ரெஷர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு வாரத்தில் உங்களோட பிளான் நீங்கள் இது வரைக்கும் நல்லா படித்ததை தரமாக திருப்பி படிக்கிறது மட்டும்தான். புதுசாக அவன் படிச்சுட்டான், இவன் படிச்சுட்டான், அது வருமா வராதா, அது வருமா வராதானே உங்களுக்கு தெரியாது. ஆனால் வரும்னு நினச்சிட்டு நீங்களே ப்ரெஷர் ஏற்றினீங்க பார்த்தீங்களா, அதுதான் பண்ணாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணணும். அந்த 3 ஹவர்ஸை நம்ம சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நமக்கு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த 3 ஹவர்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியே ஆகணும், சரிங்களா? எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் சுற்றி சுச்சுவேஷனில் என்ன நடந்தாலும் நமக்கு அந்த 3 ஹவர்ஸ் ரொம்ப வேல்யூபிளானது. அந்த 3 ஹவர்ஸ் திருப்பி வராது. இந்த 3 ஹவர்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறதுன்னு நினச்சி நம்ம அந்த 3 ஹவர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, நிறையா பேர் ஆல்ரெடி குரூப் 4 எழுதிட்டு ஓரளவுக்கு மார்க் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணி திருப்பி படிச்சுட்டு இருக்கவங்களாமே இருக்கீங்க. நான் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே சூப்பராக எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் இருக்குது. அந்த பிரேக்குக்கு அப்புறமா புது ஆனுவல் பிளானர் வரப்போகுது, புதுசாக படிக்கிறதுக்கான ஒரு ஷெடியூல் வரப்போகுது. என்னென்ன எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக இருக்கும் அடுத்த வருஷமுமே. ஸோ நம்ம அதுக்கான இதுக்கப்புறம் புதுசாக நம்ம லெட்ஸ் டாக் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். வர வர அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமை எல்லாருமே சூப்பராக எழுதிட்டு வாங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.